அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் மனசுல இருக்கு என்பதை பார்த்தோம். அறைக்கு வரும் வரை தொடர்ந்து மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுடைய அந்த அறிவுறுத்தல் அடிப்படையில் சில கருத்துக்களை எல்லாம் கேட்டிருந்தார். இப்பொழுது முதலமைச்சராக கோப்புகளிலே கையெழுத்திட்டு வருகின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய டி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய கையெழுத்தை இடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அறையில் சென்று தற்போது கையெழுத்திட்டு தன்னுடைய பதவியை முதலமைச்சர் பதவிக்கான அந்த பணிகளை தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது முதலமைச்சருக்கான அந்த கோப்புகளை கையெழுத்திட்டு தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கிறார். சற்று முன்பாக ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது. தமிழக முதலமைச்சராக டி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். மையில் உயர் அதிகாரிகள் ஒப்படைத்த பிறகு முதலமைச்சர் கையெழுத்திட்டு தன்னுடைய அந்த முதலமைச்சர் பணிக்கான வேலைகளை எல்லாம் தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சற்று முன்பாகவே தன்னுடைய முதல் கையெழுத்தை அவர் வழங்கியிருந்தார். அதன்படி 200 யூனிட் அளவு தமிழகத்திலே இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய கட்டணமில்லா மின்சாரத்தை வழங்குவதற்குரிய திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்னும் தன்னுடைய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் காலம் அவகாசம் தர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை தமிழக மக்களுக்கு முன்வைப்பதாக முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இந்த அரசாங்கம் இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் என்பது 10 லட்சம் கோடி அளவு தமிழகத்தினுடைய கடன் சுமையை உயர்த்தி இருக்கின்றது. எனவே அந்த அரசாங்கம் நடத்தியவர்களுடைய நிர்வாகத்தில் எவ்வாறு அரசு துறை இருந்தது என்பதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையை வெளியிடும் பொழுது அரசாங்கத்தினுடைய முழுமையான